வணக்கம். இது நிசதம் வலையொலி. நான் தென்னன் மெய்மன். கோட்டை கோட்டை கட்டுறது, கோட்டையை பிடிக்கிறது, கோட்டை விடுறது, உனக்கு என்னப்பா உன் கோட்டையில் கொடி பறக்குதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச செய்திகள் தான். கோட்டைங்கிற ஊர் பெயர்கள், அதோட வரலாற்று நினைவு சின்னங்கள் நாடு முழுவதும் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா அகர வரிசையிலே கூட சொல்ல முடியும். அருப்புக்கோட்டை, அளவாக்கோட்டை, ஆதனக்கோட்டை, இருங்காட்டுக்கோட்டை, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பட்டுக்கோட்டை, பரவாக்கோட்டை, பாளையங்கோட்டை, நடுவிக்கோட்டை, நாட்டரசங்கோட்டை, நாஞ்சிக்கோட்டை, இப்படி. இதில் வஞ்சிக்கோட்டை வாலிபன்கிற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் 2 கலைஞர்கள், மிகச்சிறந்த கலைஞர்கள், பத்மினி, வைஜெயந்தி மாலா, ஒரு போட்டி ஆடுவாங்க. அதில் சில செய்திகள் அந்த காலத்தில் பேசுகிறாங்க. அது என்னென்னா, சாதுரியம் பேசாதடி, என் சலங்கைக்கு பதில் சொல்லடி அப்படின்னு ஒருத்தங்க கேட்க, நடுவிலே வந்து நில்லடி, நடையிலே சொல்லடி அப்படின்னு அவங்க விடை சொல்ல, இவங்க என்ன பேசிக்கிறாங்க, இது அப்ஸ்ட்ராக்டாக இருக்கே அப்படின்னா, இதெல்லாம் இந்த நான் சொன்ன அந்த கோட்டை சார்ந்த செய்திகள் தான். இன்றைக்கி தேர்தல் நெருங்குகிற நேரத்துலையும் நாம் பெரிய கோயிலை பற்றி பேசுகிறதுனாலையும் இது தொடர்புடைய செய்தியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சுருக்கமான பதிவாக இதை கொண்டு வர நினச்சேன். அது இன்றைக்கி பேசிகிட்ருக்கேன். உருகளிற்று அரசனது ஈட்டம் இவரும் இஞ்சி சூழ் தஞ்சை அப்படின்னு கரூர் தேவர் திருவிசைப்பா. இப்போ யானையை போல் இது அரசை ஈட்டும் அப்படின்னு சொல்கிறார். அது இஞ்சிங்கிறது கோட்டை சுவர் தான். அதனால் தஞ்சை பெரிய கோயில் ஒரு கோட்டை கோயில், அது யாரும் மறுக்கலை. ஆனால் அந்த சொல் கல்வெட்டில் அப்படி இல்லை, இதுவரைக்கும் கிடைக்கல. இஞ்சி சூழ் தஞ்சை, இந்த கோட்டைங்கிறது அந்த ஊரையுமே அரண்மனையும் சேர்த்து இருந்த பகுதியை அது கோட்டை குறிக்குது. அதில் ஒரு பகுதியில் கோயில் இருந்திருக்கு. சரி, இப்போ இந்த கோட்டைக்கு நேர் மேலே ஒரு ஆகாய கோட்டை தாண்டி செல்லும், தாவி செல்லும். அதை வாவு அரணம்னே சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயிலை அரண்னு ஒரு பாடுறார். அரணம் பலகுலாம் படைசை நெடுநிலை மாடம். அப்போ அந்த கோட்டைக்கு நேர் மேலே கோட்டையில் கட்டளையிட்டு, அந்த கட்டளைக்கு நேர் மேலே வட்டனை பட நடந்த ஒரு நாயகன் இருக்கிறார் அப்படின்னு நம்புகிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக இருக்கே அப்படின்னா, ஆமாம், அது நம்முடைய அறிவு நம்ம அதை இழந்ததுனால அப்படி இருக்குது. கோட்டம் இருக்குது, சக்கரவாள கோட்டம், திருக்காம கோட்டம், இதெல்லாம் சமஸ்கிருதவாணர்கள் அதை மொழிமாற்றம் செய்து எடுத்து போன போது காமகோஷ்டம் அப்படின்னு எடுத்து போயிருக்காங்க. அல்லது அவங்க அதை காமகோட்டின்னு சொல்கிறாங்க. காமகோடி பீடாதிபதியெல்லாம் கூட இருக்கார். மானசாரம் என்ற பெருந்தச்சு நூல் அதை காமகோஷ்ட விதானம் அப்படின்னு சொல்லுது. அந்த அமைப்பு முறையெல்லாம் அங்கே பேசப்பட்டிருக்கு. இது அப்படியே மாமணி பீடிகைன்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியங்களில் வியப்பாக பேசப்பட்டிருக்கு. ஆக இதெல்லாம் நாம் மறுபடியும் எடுத்து பார்க்குற போது, திராவிடம் கோட்டை கட்டுச்சா, கோட்டை விட்டுச்சா அப்படின்னா, திராவிடம் கொரட்டை விட்டுச்சு, தூங்கி கருபுருன்னு கொரட்டை விட்டுச்சு. அதில் தமிழ் உயராய்வு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இன்றைக்கி தொப்பி போட்டுக்கிட்டு காலனி ஆட்சியினுடைய நீட்சி போல் வந்த ஒரு பதவி இன்றைக்கி குடைச்சல் கொடுக்குது, முரண்டு பிடிக்குதுன்னு நல்ல தமிழில் முதலமைச்சர் சொல்கிறார். ஆமாம், குடைச்சல் தான், முரண்டு தான். நீங்கள் ஏன் தூங்குனீங்க? நீங்கள் முடிச்சுக்கணும்ல. உள்ளூர் கோட்டம் கட்டினீங்க, வள்ளுவர் கோட்டத்தில் கல் தேர் பண்ணிங்க. அந்த வள்ளுவர் கோட்டத்தோட கல் தேரோட ஒரு சக்கரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பாஜக ஒரு பஜனை கூட்டம் கூட நடத்தலை. அவங்களோட அரசியல் வளர்ச்சி அவ்வளோதான். 1970களில் பூம்புகார் கலைக்கூடங்கள் பண்ணிவிட்டு பூம்புகார் படைத்த பெருந்தச்சன் அப்படின்னு பட்டம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி நிலைமை என்ன? ஏன் நீங்கள் 2வது முறை அதை போய் பார்க்கல? ஆக இந்த செய்கைகளுக்காக, இந்த கொரட்டை விட்டதுக்காக நீங்கள் விலை கொடுக்கத்தான் வேணும். அதனால் மறுபடியும் கோட்டையை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. தமிழ் தேசியம் கோட்டை கட்டுகிறது, இது மேலெல்லை தமிழ் தேசியம். அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா, கூட்டணியை தவிர்த்து இனவரைவின் அடிப்படையிலான ஒப்போலைகளை அந்தந்த தொகுதிக்கு ஓட்டுரிமை உடைய ஒரு வேட்பாளருக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு தகுதி. இப்போ இதை நம்ம நாளை கையில் எடுக்கக்கூடிய அரசியலாக இது இருக்கிறபடியால் என்ன செய்யணும்னா, நாம் நல்ல நாளை எதிர்பார்க்குறோம். அந்த நல்ல நாள் இந்த வரக்கூடிய முழு நிலவுக்கு பிறகு நாம் நாள் கூட்டி எண்ணணும். இந்த முழு நிலவே தைப்பூசம் அப்படின்னு அரசு விடுமுறை விடுது.
அதாவது இதுக்கு முன்னால் இந்த பழனிசாமி அரசு ஒரு அரசாணை கொண்டு வந்தது. அதுக்கு அடுத்து வந்த திமுக அரசு அதை கலைக்கலை. அவங்களும் அதை அப்படியே தொடர்ச்சியை கொண்டு போகிறாங்க. இன்னும் சித்திரையை கூட தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறது கூட அவங்க அந்த மரபு நீடிக்குன்னு சொன்னாங்க. அதன்படி தான் இருக்குது. இவங்க புதிய சட்டங்கள் போடலை அப்படிங்கிறனால அதுவும் அப்படி தான் இருக்குது. இவங்க ஒன்றுலையும் இவங்க தங்களை முக்காடு போட்டுக்கிறாங்க, முகமூடி போட்டுக்கிறாங்களே தவிர அதை உடச்சி பேசுறது கிடையாது. அதனால் என்னைக்கு தைப்பூசம்னு யாருமே கேட்கல. மழை நீங்கிய மாவி சிம்பில் மதி சேர்ந்த மகவெண் மீன் அப்படிங்கிற அந்த இலக்கிய வியப்பின்படி வரக்கூடிய முழுநிலவு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிற மாசி மாதத்து முழுநிலவு. இது நாங்கள் ஒலி அறிவிப்பாகவும் முத்திரையோடு கூடிய அறிவிப்பாகவும் நாங்கள் செய்துட்ருக்கோம். இது 151வது பதிவில் இந்த அறிவிப்பு வந்தது, யாரும் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த முழுநிலவு தடுமாறி ஒரு நாள் முந்தி வரலாம். இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்த தோல்வி தான், அந்த நாள் இழப்பு. அதுக்கு பிறகு கணக்கிட்டு 15ஆவது நாள் அமாவாசை, அது 17ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெற்றால் 17ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பதிவில் நான் சொல்ல முடியாது, அடுத்த பதிவில் சொல்லிவிடுவேன். அப்படி பார்க்கும்போது 18, 19, 20, 20ஆம் தேதி 3ஆம் தேதி, 21ஆம் தேதி அடுத்த பாட்டை தொடங்குது. அந்த பாட்டையிலிருந்து நம்முடைய அரசியலை தொடங்கி 12 நாட்களுக்கு வச்சுக்கிட்டால் இது தமிழ் தேசிய அரசியல். அது கோட்டை கட்டும் அரசியல் அப்படிங்கிற சொல்கிறேன். இந்த கோட்டை கட்டும் அரசியலை இது அல்லி தர்பார் மாதிரி கலைஞர்கள் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது ஒரு தலைவனை அவங்க அடையாளம் காட்டணும். இன்னாரின் தலைவன் சொல்லணுமே தவிர தன்னை தலைவன் என்று சொல்லக்கூடாது. இது 2வது தகுதி. ஆக இப்படியெல்லாம் செய்கிற போது நமக்கு யார் எதிராக இருக்காங்க அப்படின்னா எதிரின்னு யாருமே இல்லை. ஆனால் யாருக்காவது டஃப் கொடுக்கணுன்னா நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு டஃப் கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் அவங்க நம்மகிட்ட கற்றுக்க வேண்டியது. மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு வரும்போது அந்த மக்களாட்சியிலும் இந்த கோட்டை கட்டக்கூடிய உண்மைகள் வெளிப்பட்டு அது கோட்டை கட்டும், ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கோட்டை கட்டும் என்பது தெரிகிறது.